அப்போஸ்தலர் 16:25. நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகளெல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் துதிக்கிற இடத்தில் உங்கள் துதியின் சத்தம் எந்த எல்லைக்கு போய் சேருதோ அவ்வளவு தூரத்துக்கு போல ஒரு விடுதலை உண்டாகுது, நடக்குது. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, கவனித்து பார். அப்ப நீங்க நின்று துதிக்கிறதை, ஸ்தோத்திரிக்கிறதை எவ்வளவு தூரம் அறிகிறதோ அவ்வளவு தூரம் போல ஒரு கிருபை, ஒரு விடுதலை அளிக்கும் வல்லமை இறங்கி கொண்டுதான் இருக்கிறது. சின்ன லெவல்ல இறங்குமா இருக்கும். உங்க வீட்டில் பவுல் சீலாவும் தீர்த்த பொழுது பெரிய அளவில் இறங்கினது, எல்லாருடைய கட்டும் கலந்து விழுந்தது. தேவனுக்கு பவுல் சீலா யாருன்னு அட்ரஸ் தெரியாதா என்ன? தேவ வல்லமைக்கு தெரியுமா தெரியாதா என்ன? அவங்க மட்டும் கலட்ட வேண்டியதானே என்ன? அவருடைய வல்லமை அவ்வளவு பெரியது. அது இறங்கின பொழுது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சுற்றி இருந்தவர்கள் எல்லாருக்கும் விடுதலை. கதவுகள் எல்லாம், சிறைச்சாலையின் கதவுகள் எல்லாம் திறவுண்டுருச்சு. அப்ப விடுதலை அளிக்கும் தேவ வல்லமை இறங்கும் போது கொஞ்சம் நெஞ்சமா உங்களுக்கு மட்டும்தான் கரெக்டா போதுமானதா தேவன் அனுப்புவார் அல்ல, எல்லாருக்கும். உங்களை சார்ந்து இருக்கிறவர்கள், உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் கிடைக்கும். நீங்க ஸ்தோத்திரிக்கும் போது ஆபிரகாம் தேவனை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணி தான் மகிமைப்படுத்த முடியும். ஸ்தோத்திர பலியுடன் என்னை மகிமைப்படுத்துகிறாங்க. ஆபிரகாம் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசில் வல்லவனானார். அப்ப அவர் என்ன மகிமைப்படுத்திட்டு இருந்திருப்பார் அந்த நாட்களில் எல்லாம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனுக்கு ஸ்தோத்திரம், இப்படி மகிமைப்படுத்திட்டு இருந்திருக்கலாம். அப்ப அவருடைய காலங்கள் இப்படி ஓடுற போது அவரை சார்ந்தவர்களுக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதம். இப்ப இன்னொன்னு சொல்றேன், உங்களை வைத்து முழு உலகத்துக்குமே ஆசீர்வாதம் கிடைக்கலாம் உங்கள் நிமித்தம். எப்படி பிரதர்? நான் ஸ்தோத்திரம் சொல்றதுனால முழு உலகத்துக்கு என்ன பிரயோஜனம்? சொல்றேன் கேளுங்க. நீங்க சொல்றீங்க துதிப்பது ஸ்தோத்தரிப்பது ரெண்டு பக்கம் இருக்கு. கர்த்தரை துதித்து பாடினார்கள். துதிக்கிறது என்பது கர்த்தாவே நீர் நல்லவர், கர்த்தாவே நீர் பரிசுத்தர், கர்த்தாவே நீர் இரக்க குணமுள்ளவர், அவரை துதி பாடுறோம். ஸ்தோத்திரம் பண்ணும்போது கர்த்தாவே நீர் எனக்கு செய்த நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், அப்படி ஒரு ஸ்தோத்திரம் சொல்லலாம். இன்னொன்று கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அவர் நல்லவர் ஆகையால் அவருக்கு எந்த காரணம் இல்லாமல் ஸ்தோத்திரம் செலுத்தணும். இதுதான் உற்சாக பலி செலுத்துவது. நீ உற்சாக பலி செலுத்தினாலும் பழுதற்ற பலி செலுத்துன்னு கர்த்தர் லேவியராம் 22 அதிகாரத்தில் சொல்லி வச்சிருக்கிறாரு. உற்சாக பலி எப்படி? நீங்க பைக்ல போயிட்டே இருக்கிறீங்க, உங்களுக்கு எந்த ஒரு காரியமும் இல்லை, நீங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டியதும் இல்லை, ஆனால் அவரை ஸ்தோத்திரிக்கிறீர்கள். எப்படி? சங்கீதக்காரன் சொல்றாருல்ல, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கு. துதி ஒரு பக்கம், ஸ்தோத்திரம், இந்த ரெண்டுமே எப்பயுமே என்னை விட்டு பிரியாதுப்பான்னு சொல்றாருல்ல. அப்ப எப்படி? பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், குமாரனே உமக்கு ஸ்தோத்திரம், தூயாவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், சொல்லிக்கிட்டே போறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி அழகா சொல்லிக்கிட்டே போறீங்கல்ல, அது உற்சாக பலி, உற்சாகமாய் நீங்கள் செலுத்துகிற ஸ்தோத்திர பலி இல்லையா? இப்படிப்பட்ட ஸ்தோத்திர பலி பொதுவான ஸ்தோத்திர பலிகள். எப்படி பொதுவா ஸ்தோத்தரிப்பது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க ஒரு இடத்துல ஜெபம் பண்ண போறீங்க, ஒரு வீட்டில் ஜெபம் ஆரம்பிக்க போறீங்க, உங்களுடைய உறவினர் வீட்டுக்கு போறீங்க, ஜெபம் பண்ணுங்க பிரதர், கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், அன்புள்ள பரலோக பிதாவேன்னு சொல்லி நீங்க ஆரம்பிக்கலாம். பொதுவான ஒரு ஸ்தோத்திரம். முதலாவது, எந்த காரியத்திற்காகவும் செலுத்தாமல் அவரை பிரஸ்தாபம் பண்றீங்க. கர்த்தர் அவர் எனக்கு ஏராள நன்மை செஞ்சிருக்கிறார், நல்லவர்னு கண்டுட்டேன், அதனால நீங்க என்ன சொல்றீங்க? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஏன்னா தேவனுடைய பிள்ளைகளே, இந்த விதமாக நீங்க அப்படி பொதுவாக சொல்லுகிற இந்த ஸ்தோத்திர பலிகள்
இவ்வாறு சொல்லும்போது இந்த ஸ்தோத்திரத்தை தேவன் பெறுகிறார். பெற்று அதனால் அவர் மகிமை அடைகிறார். பிசாசுகளுக்கு முன்னாடியெல்லாம் வெட்கம் உண்டாயிருக்கும். பாரு, என் பிள்ளை எப்போ பார்த்தாலும் ஸ்தோத்திரம் செலுத்துறான், அவன் அவர் பெருமிதம் கொள்வார். அப்போ பிசாசுகள் சொல்லிட்டே போகும், ஏதாவது காரணம் இருந்தால் ஸ்தோத்திருப்பாங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சா சும்மா ஸ்தோத்திரம் சொல்கிறாங்க, சரி நான் அப்பாலே போகிறேன்ட்டு ஓடி போயிடும். இப்போ ஸ்தோத்திர பலி பொதுவாக எந்த காரணத்துக்காகவும் இல்லாமல் கர்த்தரை உற்சாகமாய் நீங்கள் சொல்லுகிறீர்களே, இந்த பொதுவான ஸ்தோத்திர பலி இருக்கு பார்த்தீங்களா, இந்த விதமான ஸ்தோத்திர பலிகள் செலுத்தும் பொழுது இவ்வாறு செலுத்தப்படுகிற ஸ்தோத்திர பலியினால தேவன் மகிமை அடைகிறார். மகிமை அடைகிறார்னா அவர் எப்பொழுதும் இருக்கிறவராகவே இருக்கிறார். என்றாலும் இன்னும் மகிமை அடைந்து அவர் மகத்துவம் அடைந்து இருப்பது போல கற்பனை செய்து பாருங்கள். ஸ்தோத்திர பலியிடுகிற என்னை மகிமைப்படுத்துகிறான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அருமையாய் வான்கோழி பார்த்திருக்கிறீர்களா? அது இங்கும் அங்கும் நடந்து வரும். ஆனாலும் அது மகிழ்ச்சியில் தன்னுடைய குடும்பத்தோடு இருக்கும் அத்தனை வான்கோழிகளோடும் நிற்கும் போது பார்த்தீர்களானால் அழகாக தன்னுடைய ரெக்கைகளை விரித்து அது நிற்கும் பார்த்தீர்களா? அது மகிமை அடைந்து நிற்கிறது போல தோன்றுகிறது அல்லவா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் மகிமை அடைகிற பொழுது அதனால் அவர் என்ன செய்கிறார்? நன்மையை நீங்க சுதித்தது நிமித்தமா அவர் மகிமை அடைந்திருக்கிறதுனால அந்த நன்மையை தன் சாயலில் இருக்கிற மண்ணுயிருக்கு, மனு குலத்திற்கு அவர் கொடுப்பாரா இருக்கலாம். நம்பர் 2, இல்ல பிரதர், இவ்வாறு அப்ப பொதுவான ஸ்தோத்திரம் செலுத்துறதை விட குறிப்பிட்ட காரியங்களுக்காக குறிப்பிட்ட நபருக்காக ஸ்தோத்திரம் செலுத்தலாமா கர்த்தருக்கு? ஆமா, செலுத்தலாம். எப்படி? அதாவது முதலாவது, குறிப்பிட்ட நன்மைகள் நீங்கள் பெற்றதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்து இவ்வாறு தேவனை நோக்கி சொன்னார், தேவனே, இந்த ரகசியங்களை நீர் கல்விமான்களுக்கெல்லாம் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்ப இந்த வெளிப்பாடு பாலகருக்கு, எளியவர்களுக்கு, சீடர்களுக்கு வந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இது காரணத்தோடு சொல்லுகிற ஸ்தோத்திர பலி. அழகா தாவீது சொன்னார் அபிகாயலை பார்த்து, இன்றைய தினம் என்னை சந்திக்கும்படி உன்னை அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? அப்போ ஒரு காரணத்தோடு சொல்லுகிற ஸ்தோத்திர பலிகள். ஒரு இடத்துல அழகா இவ்வாறு எழுதியிருக்கு, உபாகம் 8:10, ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். அப்ப நல்ல தேசத்தை கொடுத்தீர் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி தேவனுக்கு நல்ல ஒரு தேசம் கிடைத்தது, கானான் கிடைத்தது என்று சொல்லி அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்த கற்றுக் கொடுக்கப்பட்டது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, புரிஞ்சுட்டீங்களா? ஓகே, இப்படி காரணங்களோடு ஸ்தோத்திரம் செலுத்துதல். லாஸ்டாக பொதுவான ஸ்தோத்திரம் சொல்லிக் கொடுத்தேன், காரணத்தோடு ஸ்தோத்திரம் செலுத்துவதை குறித்து சொல்லிக் கொடுத்தேன். இதுல லாஸ்டா ஒரு காரியம், யாருக்காக ஸ்தோத்திரம் செலுத்தணுமோ ஸ்தோத்திரம் செலுத்தலாம். பொதுவான ஸ்தோத்திரம் செலுத்தும் போது முழு உலகத்துக்கும் ஒரு சிறிய அளவு நன்மை கிடைத்துக் கொண்டிருக்கலாம். ஒரு சின்ன அளவு, ஒரு சொட்டு தண்ணீர் கிடைத்தது போல, ஒரு சில சொட்டுகள் தண்ணீர் கிடைத்தது போல முழு உலகத்திற்கும் கிருபையின் தண்ணீர், கிருபையின் நதியில் இருந்து கடந்து வந்து கொண்டிருக்கலாமா? இருக்கலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நபருக்காக ஸ்தோத்திரம் செலுத்துதல், அல்லவிட்டால் அந்த காரியத்துக்காக ஸ்தோத்திரம் செலுத்துதல் அப்படின்னு சொல்லி பண்றதுக்கு நான் உங்களுக்கு இப்ப சொல்லித்தரேன். எப்படி? இப்போ உங்களுடைய மகன் அல்லது மகள் இருக்கிறாங்க, உங்களுடைய பேரப்பிள்ளை இருக்கு, அதற்காக நீங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தலாமா? செலுத்தலாம். பைபிள்ல இருக்கா? இருக்கு. வாசிக்கிறேன். எபேசியர் 1:16 அது என்ன சொல்லுகிறது? இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைக்கிறேன் என்று எபேசு பட்டணத்தாருக்கு. ஆக ஸ்தோத்திரம் செலுத்துறாரு பவுல், அதை எழுத்து வடிவத்தில் கொண்டு வந்திருக்கிறார். அப்போ நான் ஒன்று நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, இடைவிடாமல் அவர் ஸ்தோத்திரம் செலுத்துறாரு. எப்பெல்லாம் ஞாபகத்துக்கு வருதோ,
எபேசு பட்டணத்தாருக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அவங்க எல்லா மக்களும் நிலை நிற்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மேலே அவங்க நல்ல விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தவான்கள் எல்லா இடத்துலையும் அன்பாக இருக்கிறாங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். அவர்களை நிலைநிறுத்தும் கர்த்தாவே, நீர் நிலைநிறுத்தி நடத்துவீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? இப்போ இந்த விதமான ஸ்தோத்திரங்களை நீங்கள் சொல்றதுக்கு நான் உங்களுக்கு கற்றுத்தர்றேன். நீங்கள் பொதுவான ஸ்தோத்திரங்களை செலுத்துறதும் மாத்திரமே வாழ்க்கையில் இல்லாமல் அதை 50% வைங்க. குறிப்பிட்ட உங்கள் வீட்டில் உள்ள நபருக்காக, உங்களுக்காக, உங்கள் காரியங்களுக்காக என்று சொல்லி ஒரு 50% கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கை மலரும் வேதமும் வேகமும் வித்தியாசமா இருக்கும். பாருங்க, இது எபேசு பட்டணத்தாருக்காக மட்டும் இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணேன். மற்ற பட்டணத்தார், கொரிந்து பட்டணத்தார் இருக்கத்தான் செய்யறாங்க. சரி, அவங்களுக்காக அதுல என்னென்னலாம் அங்க எழுதி வச்சிருக்கோ அதன்படி இங்க எபேசு பட்டணத்தை சொல்றாரு, இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்றேன். அப்ப பவுல் இடைவிடாமல் எபேசு பட்டணத்திற்காக ஸ்தோத்திரம் செலுத்தும் போது எபேசு பட்டணத்தில் உள்ள எல்லா தேவ பிள்ளைகள் மேலேயும் கிருபை உண்டாகும், இரக்கம் உண்டாகும், தயை உண்டாகும், நன்மை உண்டாகும். இத்தனை பேருக்கு நன்மை செய்யறதுனால பவுலுக்கும் இரக்கமும் தயையும் நன்மையும் தேவனிடத்திலிருந்து உண்டாகிக்கொண்டே இருக்கும். அப்படியானால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இப்ப நல்லா நீங்க கவனிங்க. உங்களுடைய வீட்டுல உங்க பிள்ளைக்கு திருமணம் வச்சிருக்கிறீங்க, நிச்சயதார்த்தம் நடந்தாயிற்று. சரி, திருமணத்துக்கு எவ்வளவு நாள் இருக்குதுங்க? 3 மாசம் இருக்குதுங்க. சரி, இப்ப என்ன செய்யணும்? இப்ப இவங்க இன்விடேஷன் அடிக்கணும், எல்லாருக்கும் கொடுக்கணும், ஓடணும். இப்ப நான் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட். அஸ்திபாரம் ஃபர்ஸ்ட், அதுக்கு மேல வீட்டை கட்டுங்க. அஸ்திபாரமா என்ன செய்யணும் பிரதர்? தனக்கு முந்தி யாதொன்றை கர்த்தர் கொடுத்தவன் யாருன்னு ஒரு இடத்துல வசனம் எழுதப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? நீங்க முந்தி செலுத்தலாமே, ஸ்தோத்திர பலி இடலாமே. இப்ப பவுல் எபேசு பட்டணத்திற்காக இடைவிடாம ஸ்தோத்திரம் பண்றாருல்ல, அது எதற்காக? அவங்கள நிலைநிறுத்த தானே. இப்ப நீங்க முன்கூட்டியே, அப்ப இன்று அல்லது நாளை அப்படின்ற இந்த எல்லைக்குள்ள மட்டும் நிற்காம எதிர்காலத்தையும் திட்டமிட்டு அதற்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்தலாம். என் முதிர் வயதிலும் என்னை கைவிடீராகன்னு அழகா சங்கீதக்காரன் சொல்றாரு பார்த்தீங்களா? அப்போ ஏன் அவர் அப்போ இருக்க நடக்கிறது இப்போ ஜெபம் பண்ணணும்? அது போல நீங்க முன்னமையே திட்டமிட்டு எந்தெந்த காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தணும், ஸ்தோத்திரம் செலுத்துங்க. அந்த நாளில் உங்கள் பிள்ளையுடைய முகம் பிரகாசிக்கும். அப்போ நீங்க நின்று பார்த்து பார்த்து ரசிப்பீங்க. என்னத? கர்த்தரின் கரத்தின் கிரியைகளை, பலத்த கிரியைகளை பூமியில் நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்களை வந்து பாருங்கள் என்று சொல்வீர்கள். அப்படியானால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு என்று செலுத்தி, இன்னைக்கு தான் பிள்ளை கல்யாணம்னா காலையில் இருந்து ஸ்தோத்திரம் செலுத்துறத விடுங்க, முன்னமே துதிங்க. நாளைக்கு தான் இல்லை, டேட்டு முன்னமே உங்களுக்கு தெரியும். 10 நாள் இருக்கு பிரதர். ஐயோ, இவ்வளவு நாளைக்கு முன்னமே நீங்க சொல்லியிருக்கலாமே. சார், இன்னும் 10 நாள் இருக்குல்ல இருக்கு பிரதர், 10 நாள் இருக்குல்ல சிஸ்டர். அந்த 10 days நீங்க இப்ப துதிங்க, ஸ்தோத்தரிங்க. அந்த நாள் வரும் பொழுது கர்த்தருடைய கிருபை இறங்கும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் மலரும், கர்த்தருடைய இரக்கமும் தயையும் வந்து உங்கள் எல்லைகளில் இறங்கும். உங்கள் எல்லைகளில் ஆசீர்வாதங்கள் புரண்டோம். மட்டுமல்ல, நித்திய ஜீவனுக்காக என் பிள்ளையினுடைய ஆவிக்குரிய ஜீவியம் நிலைநிற்க வேண்டும் கர்த்தாவே, நீர் காத்துக்கொள்வீராக. உமக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஸ்தோத்திரமும் ஜெபமும் சேர்ந்துருக்கு. இவர் என்ன பண்றாரு பாருங்க, பவுல் பேசுற 1:16, இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களை உங்களை நினைக்கிறேன். இப்ப ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் செலுத்துங்க, சேர்த்து ரெண்டும் சேர்த்துக்கிடுங்க. கர்த்தாவே, என்னுடைய பிள்ளை திருமண நாளிலே மிகுந்த ஆசீர்வாதமாய் விளங்கட்டும், இருக்கட்டும், அந்நாளில் எல்லாம் கைகூடி வரட்டும். உமக்கு இதற்காக ஸ்தோத்திரம். என் பிள்ளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பிள்ளையின் எதிர்காலத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் பிள்ளையின் எதிர்காலத்தை ஆசீர்வதியும் கர்த்தாவே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்ப பொதுவான ஸ்தோத்திரம் செலுத்துகிறது ஒரு பக்கம் என்றாலும், குறிப்பிட்ட காரியங்களுக்காக ஸ்தோத்திர பலியிடுவது மிக மிக முக்கியம். இது செய்து பாருங்க, உங்க குடும்பம், உங்க வீடு, உங்க எல்லைகள் எல்லாம் பிரகாசிக்கும். நம்முடைய தேவன் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது அல்லவா? மனப்பூர்வமாய் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்கள், தேவன் அதை பெற்றுக்கொள்வார். உங்கள் எல்லைகளின் நன்மைகளினால் நிரப்புவார்.